இன்றைக்கி சடனாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழைக்கு இதமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வீட்டில் தோசை மாவு பேட்டர் இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குழம்பு கடலைப்பருப்பை ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெள்ளத்தையும் நல்லா சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச குழம்பு கடலைப்பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு 2 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண கடலைப்பருப்பு, பொடிச்சு வச்ச வெல்லம், கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பால்ஸை இட்லி தோசை பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். இது சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான சுசியம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.